வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த கடையடைப்பு போராட்டம் குறித்த விவரம் என்ன? வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி மேலப்பாளையம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாமியர்களின் கூட்டமைப்பு, வியாபாரிகள் மற்றும் அந்த அனைத்து கட்சியினர் கூடி இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்தனர். அதாவது வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதை மத்திய அரசு கைவிட வேண்டும், அதனை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் நீதிமன்றம் வரை சென்று தற்போது அதை அமல்படுத்துவதற்கான தடையாணை கிடைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் இந்த சட்டம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதில் இங்கே இருக்கக்கூடிய ஜமாத் அமைப்பினர் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு ஆதரவு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வாடகை ஆட்டோ கார் ஓட்டுநர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களும் தங்கள் வாகனங்களை இயக்கவில்லை. இதன் காரணமாக எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய அந்த மேலப்பாளையம் பகுதி தெருக்கள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. முக்கிய வீதிகள், முக்கிய சந்திப்புகள் உள்ள பகுதிகளில் அந்த பகுதிகளில் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த கடையடைப்பு போராட்டம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் நாளை காலை வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. நன்றி சிவமணி, விவரங்களை வழங்கியமைக்காக.